ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நாம் தமிழர் கட்சி கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருந்து வரும் நிலையில் முதலாக நாம் தமிழர் கட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட தொடங்கியது. 2019ஆம் ஆண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்காமல் 20 ஆண்கள் 20 பெண்கள் என 40 பேரை களமிறக்கியது. இந்த சூழலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கும் பணியை கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி கர்நாடகாவை சேர்ந்த பதிவு பெற்ற கட்சி கரும்பு விவசாயி சின்னம் கேட்டதால் கரும்பு சின்னத்தை அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சின்னம் கேட்காமல் சற்று காலதாமதமாகவே கேட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சியினர். அதனால் அவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கவில்லை. இதற்கு பாஜக தான் காரணம் என சீமான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையில் ஒன்றான பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தொடர்ந்து நடைபெறும் தேர்தலில் போட்டியிட்டு அதே சின்னத்தில் 1 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற்றிருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதுகுறித்து அப்போது பேசிய இடும்பாவனம் கார்த்திக், நாங்கள் அதிக வாக்குகள் பெற்றுள்ளோம். இந்த முறை கரும்பு விவசாயி சின்னத்தை கொடுத்தால் அதிக சதவீத வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பட்டியலில் இடம்பெறுவோம். அதை தடுக்கவே இப்படி சதி செய்துவிட்டனர் என கூறியிருந்தார். இந்த நிலையில் கரும்பு விவசாயி சின்னம் கிடைப்பதில் நாம் தமிழர் கட்சிக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டதால் சின்னம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சீமான். பின்னர் தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை வழங்கியது. இதனைத் தொடர்ந்து மைக் சின்னத்தை அறிமுகம் செய்த சீமான் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக, அதிமுகவுக்கு அடுத்த 3வது கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுக்கும் என சீமான் தொடர்ந்து பேசி வந்தார். தமிழ்நாட்டில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வரும் என நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்களில் கடந்த முறையை விட கணிசமான வாக்குகள் பெற்று 8 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்து கவனம் பெற்றது. இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு 35,60,485 வாக்குகள் பெற்றுள்ளது. குறிப்பாக 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்துக்கு மேல் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற 8% வாக்குகள் தேவை என்ற நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சி 8.19% வாக்குகள் பெற்றுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 6.58% வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.